ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அட் த சேம் டைம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு நான் ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரைஸுக்கு தேவையான சாப்பாடு முன்னாடியே வடித்து ஆற வச்சுக்கோங்க. அது நல்லா உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சைட் பை சைட் நம்ம அதுக்கான சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் எந்த ஒரு வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம புதினா சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2-3 வரமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் சிம்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா இதை அடி பிடிச்சிரும். ஸோ இதை நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடு எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் நான் 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட்டு போதுமா அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வாசனையான புதினா சாதம் ரெடி ஆகிடும். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆகிடும். அடுத்து வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். டில் தென் பாய்.